ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ குரு பூஜை பண்ணதுக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு சின்ன கிளிப்பிங் போடலாமா பிரபு? குருமராஜோட கிளிப்பிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் Yes. Remembering the Lord is a great benediction and wealth. பகவானை நினைவு கூர்வது என்பது ஒரு பெரிய வரம் கேக்குதா மற்றும் எல்லாருக்கும்? பொக்கிஷமாகும். தெரியுதா? And the devotee who is expert in no cause for astonishment in this. இதில் ஆச்சரியப்பட வேண்டியது எதுவும் இல்லை. In other words, we're all ஹரே கிருஷ்ணா, எல்லாத்துக்கும் கேக்குதா? engaged in the devotional service. தெரியுதா? அதாவது நாம் அனைவரும் கிருஷ்ணருக்கான பக்தி சேவையில் ஈடுபட ஊக்கப்படுத்தப்படுகிறோம். By remembering Krishna, we save from all these calamities. கிருஷ்ணரை நினைவு கூர்வதன் மூலம் எல்லா அபாயங்களிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படலாம். Some people say that we should imitate Haridas Thakur சிலர் நாம் ஹரிதாஸ் தாக்கூரை போல செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். and just stay in some solitary place அதாவது ஒரு தனிமையான இடத்தில் இருந்து கொண்டு and solve it. மெல்லமாக நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று. But here we see that Haridas Thakur, he would chant loudly, ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் ஹரிதாஸ் தாக்கூர் உரத்த குரலில் ஜபம் செய்தார் என்று. and this purport it shows how one gradually ends up committing all the offenses. மேலும் இந்த பொருளுரையில் காண்கிறோம், ஒருவர் மெதுவாக ஜபம் செய்யும் பொழுது அவர் படிப்படியாக எப்படி ஹரிநாமத்திற்கு உள்ள அனைத்து அபராதங்களையும் செய்ய தொடங்குகிறார் என்று. Commit the offense to the Vaishnavas, அவர்கள் வைஷ்ணவர்களுக்கு எதிராக அபராதம் செய்கிறார்கள். they commit the offense to the Guru, அவர்கள் குருவுக்கு எதிராக அபராதம் செய்கிறார்கள். they sin on the strength of chanting, அவர்கள் நாமத்தின் பலத்தை கொண்டு பாவங்கள் செய்கிறார்கள். when the Shastras, மேலும் சாஸ்திரங்களுக்கு எதிராக அபராதம் செய்கிறார்கள். it shows you how they actually offend. இறுதியில் நாம் காண்கிறோம் அவர்கள் எவ்வாறு அனைத்து 10 அபராதங்களையும் செய்து அதன் விளைவாக ஆன்மீக நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைகிறார்கள் என்று. ஹரே கிருஷ்ணா. ராதா குணகன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க பிரபுவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, மியூட் எடுத்துக்கோ. ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் மீண்டும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கூட குரு மகாராஜை பத்தி ஆனந்தமான ஆனந்தத்தை ஷேர் பண்றதுக்காக சுஷாந்த ராமா பிரபு இருக்காங்க. பிரபு ரொம்ப ஹம்பிளான பக்தர். 2003ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்துல ஜாயின் பண்ணாங்க. ஜெகத் சாட்சி பிரபுவின் நேரடியான சீடர், அவரோட காரியதரிசியும் கூட. நிர்வாகத்துல மிக திறமை வாய்ந்தவர். கணக்கு வழக்குகளில் புலி. ஸோ குரு மகாராஜை பற்றியும் நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருக்கு. நான் ஜெகத் சாட்சி பிரபு கூட நிறைய பிரயாணம் பண்ணி இருக்கிறதுனால குரு மகாராஜ் திருவனந்தபுரம் போகும்போதெல்லாம் அவங்க குரு மகாராஜுக்கு சேவை பண்றதுக்கான வாய்ப்புகளை பெற்றிருக்காங்க. பிரபுவும் நானும் ஒரே வருஷத்துல தான் ஹரிநாம தீட்சை எடுத்திருக்கோம். பிராமண தீட்சையும் நாங்கள் 2 பேரும் ஒரே வருஷம் தான் எடுத்திருக்கோம். அவரும் 2007, நானும் 2007. அவரும் 2016, நானும் 2016.
ஸோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, நல்ல மிகச்சிறந்த பக்தர். ஸோ அவர் மூலமாக இன்னைக்கு நம்ம குருவோட வாணியை வந்து கேட்பதில் நம்ம எல்லாரும் வந்து மிக பெருமையை அடைய வேண்டும். ஸோ அவரோட உன்னதமான அந்த குரு ரியலைசேஷன் வந்து இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கார். அவரை எல்லாரும் வரவேற்கும் முகமாக ஒரு தடவை அவருக்காக எல்லாரும் ஹரிபோல் அப்படின்ற ஒரு சப்தத்தை எழுத்துவோம். ஹரிபோல். சுசாந்தராம பிரபு கி ஜாய். ஜெய். ஹரே கிருஷ்ணா. சுசாந்தராம பிரபு, இப்போ உங்களோட டேர்ம். இங்க ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருவை குளோரிஃபை பண்ண. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப புகழ்ந்துட்டீங்க. ரொம்ப புகழ்ந்துட்டோமா பிரபு? இருக்கிறத சொல்லி இருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுசாந்த் பிரபு நீங்க மியூட் எடுத்துக்கோங்க பிரபு. எல்லாரையும் அதாவது ஒரே வருஷம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க என்னோட பக்தியில ரொம்ப உயர்ந்தவர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது நான் ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் நான் பேசுறது கூப்பிட்டதுல. எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை நான் பங்கு வச்சுக்கிறேன். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கிய சக்ஷரமிலிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் என போதிலே ஸ்வயம் ரூப கதாமக்கியம் ததாதி சுபதாதிகம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரசாபோதிலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதிநாமினே நம ஆச்சாரிய பாதாய நிதாக பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராமதாரனே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரசாபோதிலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமினே நமஸ்தே சாரஸ்வத தேவே கௌரவாணி பிரச்சாரणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सुधारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. वांछा कल्पतरुश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण. कोविड टाइमல கோவிட் டைம்ல குரு மகாராஜ் பத்தி நிறைய படிக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. குரு பிரசங்கா ஜூன் 2019 அந்த டைம்ல நிறைய படிக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருந்தனால படிச்சு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். மாதாஜி ஒரு இது சொன்னாங்க, குரு மகாராஜ் ஒரு லெக்சரை வந்து படிச்சு ஏதாவது ஒரு லெக்சரை கேட்டுட்டு, குரு மகாராஜ் அவரோட இதுல உள்ளது இது மாய்ப்பூர்ல May 26, 2019 அவர் பேசின ஒரு லெக்சரை வந்து நான் வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ குரு மகாராஜ் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் 37ஆம் ஸ்லோகத்துல இருந்து இந்த லெக்சர் ஆரம்பிக்குது. ஓகே, ஜஸ்ட் ஸ்லோகம் மட்டும் நான் ஒரு தடவை படிச்சுக்கிறேன். ஸ்ரீ வாசுதேவாச்ச ஸ்லக்னியா குணை சூரைர் பவான் போஜ யசஸ்கரஹன் சகதாம் பகினிம் ஹன்யாத் ஸ்திரியம் உத்வாஹ பிரவனீம். டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கிறேன். வாசுதேவா said, "My dear brother-in-law Kamsa, you are the pride of your family, the Bhoja dynasty, and great heroes prize your qualities. How could such a qualified person as you kill a woman, your own sister, especially on the occasion of her marriage?" வசுதேவருக்கும் தேவகி மாதாவுக்கும் கல்யாணம் கழிஞ்சு அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது வர வழியில நடந்த ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து குரு மகாராஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த லெக்சருக்கே குரு மகாராஜ் நல்ல ஒரு பேர் கொடுத்துரு, ஆரம்பமே சூப்பரா கொடுத்துரு. ஆஃப்டர் த ஜோல்ட்னா ஒரு நம்ம அடி வாங்கி இப்படி ஒரு இது வரும்போது ஜோல்ட் அரைவ்ஸ் த ஜாய். நம்ம வந்து ரொம்ப அப்படி ஷேக் ஆனதான், ப்ராப்ளத்தினால ஷேக் ஆனதான் உண்மையான சந்தோஷம் என்னங்கிறது தெரியும். ஓகே, சரி. குரு மகாராஜோட எலாபரேஷன் குரு மகாராஜ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கமிஷனை பத்தி சொல்றாரு. ஓகே, கல்யாணம் விவாகம் முடிந்து இப்படி வரும்போது அசரீர் வந்து ஒரு சவுண்ட் சொல்லுது. பாகவத்துல வந்து என்ன சொல்லுதுன்னா மூடா அப்படின்னு சொல்லுது. அந்த சபையில நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கல்யாண உருவத்துல நிறைய பேர் இருந்தப்ப இவர் மட்டும்தான் மூடா அப்படின்னு கமிஷன் மட்டும் தான் மேல பார்த்து என்ன கூப்பிட்டியான்னு கேட்டாரு. ஓகே, அப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம பொருள் நடந்து போற யாராவது நம்ம பேர் சுஷாந்த் அப்படின்னா நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா? கோலோக பிரபு அப்படின்னா அவர் திரும்பி பார்ப்பாரு இல்லையா? மூடா அப்படின்னா அவர் மட்டும் என்ன கூப்பிட்டியா அப்படின்னாரு. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பக்திக்கு வரலன்னா நம்ம எல்லாம் மூடர்கள் தான், பாக்கி எல்லாரும் ரொம்ப. அப்ப குரு மகாராஜ் சொல்றாரு, குரு மகாராஜ் வந்து how does one be tolerant and patient when things are difficult? அதாவது ஒருத்தர் வந்து குரு மகாராஜ் முதல் நாள் நைட்டு கேள்வி கேட்டாரா, எப்படி வந்து பொறுமையா இருக்கிறது, பிரச்சனைகள் வரும்போது எப்படி பொறுமையா இருக்கிறது. நம்ம சும்மாவே பொறுமையா இருக்க மாட்டோம், பிரச்சனை வரும்போது ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும், அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் குரு மகாராஜோட பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா அதுல இருந்து நம்ம ரியலைசேஷனுக்கு போகலாம். இப்போ குரு மகாராஜ் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, வெல்
இஃப் எவ்ரிதிங் கோஸ் யுவர் வே, எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்கிறா இருந்துச்சுன்னா அப்போ பொறுமைங்கிறது தேவையில்லையே. உன் பிளான் பண்ணி நடக்குது, நீ பாட்டு போயிட்டு இருக்க. நம்ம பிளானுக்கு எதிராக ஏதாவது வந்தாதுன்னா நமக்கு வந்து ஒரு பொறுமை வேணும், காத்திருக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் வரும். நம்ம பிளான் பண்ணி எதுவுமே நம்ம பிளான் பண்ணி நடக்காது. ஸோ பேஷன்ஸ் ஆர் டாலரன்ஸ் கம்ஸ் வென் வி ஹாவ் டிஃபிகல்ட்டி. எப்போ நம்ம லைஃப்ல வந்து ப்ராப்ளம் வருதோ அப்போதான் நமக்கு வந்து என்னது பொறுமை வரும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சரி. அடுத்து இந்த ஒரு பாயிண்ட், இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வசுதேவர் வந்து கல்யாணம் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது, கல்யாணம் வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த மனைவியை வந்து அவர் காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஒரு நாள் கூட ஆள, கல்யாணம் ஆகி வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு நிறைய விஷயம் தர்மமா பேசுறாரு. வந்து தேவகியை கொல்லாத, அவள் ஒரு பெண். அந்த பெண் மட்டும் இல்ல, உங்களோட சகோதரி. அது மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு, இனிமே அவங்க வேற பரஸ்திரி. எதுவுமே ராஜா நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறனா நல்ல உபதேசமும் கம்ச மனசுக்குள்ள ஏற மாட்டேங்குது. ஓகே, சரி. இது இப்படி போகும்போது எதனால இப்படி செஞ்சாரு? தேவகியோட 8வது கர்ப்பத்துல ஒரு குழந்தை வந்து இவரை கொல்லுன்னு தெரிஞ்சிச்சு, கேள்விப்பட்டார். உடனே கொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஓகே, சரி. இப்ப அசுரர்கள் சுபாவம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே அவங்க என்ன வேணா செய்ய தயாரா இருக்குன்னு குருமரை சொல்றாரு. ஓகே, அப்ப தேவகி எப்படி அவங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு. சரி, அப்ப கம்சனோட பிறப்பை பத்தி குருமராஜ் சொல்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். உக்ரசேன ராஜாவுக்கு எப்படி இந்த கம்சன் பிறந்தாருன்னா, ஒரு அசுரன் வந்து உக்ரசேன ராஜாவோட வேஷம் மாறி வந்து உக்ரசேன அவரோட மனைவி கிட்ட வந்து உடலுறவு வைத்ததுனால கம்சன் பிறந்தார் அப்படிங்கிறார். ஓகே, இது ஒரு விஷயம் சொல்றாரு. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க. திஸ் வர்ஸ் tells us what Kamsa was like before Krishna came and what he was like after Kamsa. ஒரு அசுரனோட வாழ்க்கையில கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு? அசுரனா தான் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பக்தன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வேற மாதிரி இருந்தோம். ஆனால் கிருஷ்ணரை பார்த்தது அப்புறம் கிருஷ்ணன் நாம ஓகே, அந்த ஒரு பாயிண்ட்டை குருமராஜ் சொல்றாரு. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், திரும்ப தடைகள் பத்தி there are various obstacles அப்படின்ட்டு சொல்றாரு. பக்தியில நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். அதுக்கு உதாரணம் சாந்துகாசி, அவரோட எக்ஸ்பிளனேஷனை குருமராஜ் கொடுக்குறாரு. அவரோட கதை ஃபுல்லா சொல்றாரு. சாந்துகாசி என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு என்ன பண்ணாரு. ஓகே, அப்ப சாந்துகாசி வீட்டுல போய் நம்ம ஸ்டோரி ரொம்ப டீப் ஸ்டோரி போறோம்னா போய் எல்லாம் மகாபிரபு அவர் பேசுறாரு. இன்னைக்கு நைட்டு நரசிம்மூர்த்தி வந்து என் நெஞ்சில த்ரெட்டன் பண்ணதெல்லாம் அவர் காட்டுறாரு. இந்த நகத்தோட இதெல்லாம் காட்டிட்டு குரு மகாராஜ் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரே ஒரு வேர்டுல சொல்றாரு. என்னன்னா, லார்ட் சைத்தன்யா showed that one must fight difficulties of with fight. நம்ம ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப நம்பிக்கையோட அதை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டும். என்ன நம்பிக்கை? கிருஷ்ணா பார்த்துப்பாரு, மகாபிரபு நம்ம காமிச்சு தர. ஓகே, இந்த ஒரு விஷயம். அடுத்து நவதீப் மண்டலத்தை பத்தி குரு மகாராஜ் ரொம்ப இதுவா சொல்றாரு. ஓகே, என்ன சொல்றாருன்னா, நவதீப் இஸ் a very special place. அங்க என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து மல்டிப்ளை பை 1000, 1000கணக்கில் அது மாறும். இப்ப புருஷோத்தம் அதிக மாசம் நடக்குது, நம்ம என்ன பண்ணாலும் 1000 மாறும். ஒண்ணுமே பண்ணலன்னா 0 மல்டிப்ளை 0ல 0 தான் இல்லையா? ஒண்ணுமே பண்ணலன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா கொஞ்சமா பண்ணாலும் 1000 அப்படியே அதிகரிக்குது. ஓகே, ஸோ இது சொல்றாரு. அப்புறமா சரி, நம்மளால அங்க வாழ முடியலனாலும் அதை சுத்தி வாழ்ந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சன்னியாசி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரசி இவங்கெல்லாம் எப்படி கிருஷ்ணரை சேவை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பிரம்மச்சாரி சன்னியாசிஸ்க்கு அவங்களுக்கு வேற குடும்பம் மனைவின்னு ஒன்றும் இல்லாதனால ஃபுல் டைம் அவங்க செலவு பண்ணலாம். ஆனா கிரகஸ்தாஸ் ஒரு 50% பைசா பத்தி சொல்லுவாங்க, பணம் பத்தி சொல்லுவாங்க, 50% அவங்க லைஃப்ல வந்து சர்வீஸ் பண்ண சொல்றாரு குரு மகாராஜ். இஃப் த கிரகஸ்தாஸ் கிவ் ஈவன் 50% சர்வீஸ் டு கிருஷ்ணா, ஓகே, தென் he or she is a good as a renunciate. அவங்களும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இது அப்படிங்கிறார். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்து ஒரு கன்க்ளூஷன் தரார். என்ன அப்படின்னா குரு மகாராஜ், பக்தர்கள் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சகிச்சு எல்லாம் முன்னாடி போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, அப்படி சகிச்சு முன்னாடி போனா என்ன சொல்றாரு அப்படின்னா, then Krishna ultimately saves them and in the process they get the association of Krishna. அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அசோசியேட் கிருஷ்ணரே கிடைக்குது அப்படிங்கிறார். ஓகே,
அவங்க வந்து திரும்ப இந்த ஒரு லெக்சர் வந்து நான் கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ பழைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு, ரெண்டாவது படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க நீங்களாம். இப்போ இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் என்னோட நோட்ஸ், என்னோட ரியலைசேஷன் இந்த மாதிரி நான் பேசுறேன். சரி, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, குரு மகாராஜ் கேட்க when things are difficult, ரொம்ப திங்ஸ் கஷ்டமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா பக்தி பாதை அப்படிங்கிறது வந்து பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு, அது வந்து ரொம்ப ஈஸியான பாதை கிடையாது. ஓகே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஆனா இதுல எப்படி சகிச்சு எல்லாம் முன்னாடி போறது அப்படிங்கிறது. ஏன்னா குரு மகாராஜ் லைஃப் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கெல்லாம். குரு மகாராஜ் ஒரு தடவை திருவனந்தபுரம் வந்திருந்தார். திருவனந்தபுரம் வந்துட்டு ஏதோ ஒரு பக்தன் வந்துட்டு ஒரு பிரசாதம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப ஜெகசாட்சி பிரபு பக்கத்துல இருந்தார். அப்ப நாங்கெல்லாம் புதுசு. இப்ப குரு மகாராஜ் பக்கத்துல போக முடியாது, கொஞ்சம் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு தான் குரு மகாராஜ் தரிசனம் பண்ண முடியும். இப்போ குரு மகாராஜ்ட்ட ஜெகசாட்சி பிரபுட்ட குரு மகாராஜ் கேட்கிறாரு, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். குரு மகாராஜ் வந்து அவர் வந்து இப்படி பார்க்கும்போது சும்மா பாக்குறாருன்னு தான் தோணும். ஆனா ஒரு பக்தனையும் அவர் ஸ்கேன் பண்றாரு. அவர் கேட்டாரு, இவர் யாரு அப்படின்னோடனே இவர் வந்து தெரியும், இந்த மாதிரி புதுசா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்போ குரு மகாராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஏன் கேட்கிறேன்னா, எனக்கு வந்து 3 தடவை விஷம் கொடுத்துருக்காங்க பிரசாதத்துல கலக்கி. ஓகே, இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து குரு மகாராஜ் வந்து அன்னைக்கு சொன்னாரு. கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம இதெல்லாம் கேட்க முடிச்சு. அப்ப குரு மகாராஜ் என்ன தப்பு பண்ணாரு பிரச்சாரம் பண்ணி நமக்கு நல்லது எதுக்கு? ஸோ ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் எல்லார் லைஃப்லயும். ராமானுஜருக்கு சரணாமத்துல விஷத்தை கலக்கி கொடுத்தாங்க, படிச்சிருக்கோம் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபுவை வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காங்க பிரச்சாரம் பண்ணும்போது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் அன்னை காலத்துல 20,000 ரூபாய் பணம் கொடுத்து அவரை கொல்றதுக்காக உள்ள கொட்டேஷன் டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபுபாதை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எவ்ரி ப்ரீச்சருக்கு இந்த டேஞ்சர் வரும். ஆனா அதுதான் அவர் சொல்றாரு, வரும். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே கிருஷ்ணனோட பிளான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னொரு அனுபவம் குரு மகாராஜ் பத்தி. அதாவது குரு மகாராஜ் வந்து 2008 வந்து ஒரு வீல் சேர்ல கோமால வந்து, அதுக்கப்புறமா ஒரு பயணம் ஃபுல்லா வீல் சேர்ல இருக்கு. எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. நான் காலில் கட்டு போட்டு நான் வீல் சேர்ல உட்காந்துருக்கேன் 1 மாசம். ஓகே, நடக்க முடியாது, கால் ஊனக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன கொடுமைன்னா, குரு மகாராஜ் உலகம் ஃபுல்லா சுத்திட்டு திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து ஒரு வீல் சேர்ல ஆகும்போது எனக்கு அந்த ஃபீல் ஆன என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். நானும் சுத்திக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து காலை கட்டு போட்டு உட்காந்து வச்சுட்டாங்க, நடக்க முடியல, வாக்கர் வச்சு நடக்க முடியல, அவ்வளவு பிரச்சனை. அப்பெல்லாம் நான் யோசிச்சேன், குரு மகாராஜ் எப்படி விழுந்தாங்க. நம்ம மனசு வந்து எந்திரிச்சு ஏதோ இதாயிட்டோம்னு மனசு சொல்லும். ரொம்ப அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸாம் போது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும்போது நமக்கு வந்து குரு மகாராஜ் புக்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குரு மகாராஜ் நினைச்சுட்டு தான் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து தரணம் பண்ணி முன்னாடி போறது. ஸோ என்னோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்றேன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். வீல் சேர்ல உட்காந்துட்டு உட்காந்து எந்திரிச்சு நடக்க தோணும், இதெல்லாம் தோணும். ஆனா குரு மகாராஜ் எந்த கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்லை. ஓகே, எல்லாத்தையுமே சகிச்சிடும். அதனாலதான் திருநாதபி சுனீச்சேன தரோரேவ சகிஷ்ணா அமானீனமானதேன கீர்த்தனிய சதா ஹரி. ஒரு மனிதனுக்கு வந்து சதா சமயம் ஹரே கிருஷ்ண மாமத்துல ஜெபம் பண்ணோம்னா டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருந்தாதான் முடியும். சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குரு மகாராஜ் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு பத்தியுமே கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது. நம்ம டெய்லி குரு மகாராஜ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்தரை கூட குரு மகாராஜ் கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. அவங்க முன்னாடி தப்பே நடந்தா கூட குரு மகாராஜ் சரி பண்ணதான் இருக்காங்க. ஆனா குரு மகாராஜ்கிட்ட வந்து பிரபுபாத் வந்து ஒரு நம்ம இங்க இருக்கிறது வந்து எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்றதுக்காக, ரிஃபார்ம் பண்றதுக்காக இருக்காரு. குரு மகாராஜ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப சீரியஸா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். 2வது விஷயம், கமிஷனோட பிறப்ப சொன்னப்ப நம்ம வைதிக சாஸ்திரங்கள் குரு மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம இஸ்கான்ல பிறக்கிற குழந்தைகள் வந்து வைகுண்டத்திலேருந்து வந்த குழந்தைகள், அதை வந்து ரொம்ப நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்பாரு. நிறைய இதுல அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலத்துல வந்து நிறைய குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் இருக்கிறாங்க அந்த குழந்தை. ஏன்னா குரு மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆனா கமிஷன் பாருங்க, கமிஷன் வந்து நல்ல ஒரு, என்னோட ரியலைசேஷன், நல்ல ஒரு அசோசியேஷன் கிடைச்சு. போஜா டைனஸ்டியில பிறந்து பக்தர்களோட நடுவுல வளர்ந்துருக்காரு. பட் இருந்தாலும்
இந்த சிலவங்க எல்லாம் இருக்காங்க, துரியோதனன் இவங்கெல்லாம் இருக்காங்க. துரியோதனோட குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாஜனான பீஷ்மா இருக்காரு, என்ன விதுரா இருக்காரு, கிருபாச்சாரியா இருக்காரு, பாண்டவர்கள், குந்தி தேவி இருக்காங்க. இவங்க அசோசியேஷன்லாம் எடுக்காம நேரா போய் எடுத்தது ஃபுல்லா யார் அசோசியேஷனு? கர்ண, துஷாசன, சகுனி, இப்படி எல்லாம் எல்லாம் ஒரே பேலஸ்குள் தான். இவருக்கெல்லாம் வெளில போக தேவையில்லை, எல்லாரும் ஒரே குடும்பத்துல தான் இருந்தாங்க. இங்க கமிஷன் அப்படிதான் பண்றாரு இல்லையா? அதே மாதிரி குருமராஜ் தான் சொல்றாரு, டேக் குட் அசோசியேஷன், டேக் குட் அசோசியேஷன். நம்ம பக்தரை கூட ரொம்ப பகவானை பத்தி பேசி அந்த அந்த விஷயங்கள்லாம் நடந்தாதான் இட்ஸ் குட் அசோசியேஷன். பிரகலாத் மகாராஜுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பிரகலாத் மகாராஜும் பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரகலாத் மகாராஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஞாபகம் தான் சொல்றேன். பிரகலாத் மகாராஜ் வந்து பகவான் நரசிம்ம அவதாரம் செய்து ஹிரண்யகசிப மடியில போட்டு கொல்றாரு. ஓகே, மடியில போட்டு கொல்றாரு. இப்ப கொன்னுட்டு அவர் வயிற்ற கிழிச்சு குடல் மாலை எடுத்து போட்டுக்கிறாரு, தானே போட்டுக்கிறாரு. ஓகே, இப்ப இங்க ஒரு சந்தேகம். நம்ம வந்து பகவானுக்கு பூ மாலை சாத்துறோம், பவித்திர மாலை சாத்துறோம், பணம் இருக்கிறவங்க தங்க மாலை சாத்துறாங்க, இதெல்லாம் சாத்துறாங்க. பகவான் சுயமே யார ஹிரண்யகசிபுவை கொன்னுட்டு அவன் குடலை எடுத்து, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறாரு, குடலை எடுத்து மாலையா போட்டுக்கிட்டாரு. அதான் நம்ம போட்டோ எல்லாம் பாக்குறோம், குடல் மாலையை போட்டுக்கிட்டு அப்படி இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். யாருக்கா தெரியுமா ஏன் குடலை போட்டு வைஷ்ணவ, அதுவும் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளோட குடல் எடுத்து? ஹரே ரொம்ப கிருஷ்ண பிரபு. இன்ட்ரெஸ்டிங்கா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க மாதிரி. அவர் வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு பகவான் கிட்ட கேக்குறப்போ உன்னுடைய குடலையே மாலையா போட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு. பட் அந்த மாதிரி கேள்வி கரெக்டா? வார்த்தை சொல்லலையே. இல்ல, பாகத்துல இப்படி சொல்லல. பிரபு அவர் வேதங்களை நல்லா படிச்சவர் பிரபு, வேதங்களை நல்லா படிச்சவர் பிரபு அவர். ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. பிரபு இரணியகசிப்பு வேதங்களை நன்கு படிச்சவர் பிரபு, வேதமெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் பிரபு. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. அவரு இரண்யகசிபுட்ட வந்து பகவான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் எதுவுமே அவர்கிட்ட இல்ல, வேதம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம். அதனால அவர் எடுத்து அவருடைய பாவங்களை எல்லாம் அவருடைய பிரகலாதங்கிற பக்தர் வந்து என்னோடதா? ஓகே, அது எதுக்காக இருந்துச்சுன்னா, பிரகலாதர் வந்து அதாவது ஆணோட உடம்புல இருந்து அந்த சிமன், அந்த அதாவது அந்த ஃபுட்டு போய் அது சிமனா மாறி பெண்ணோட உடம்புல போய் கருவா மாறி இப்படி வருது. அப்ப இந்த பிரகலாத் மகாராஜோட ஆத்மா இந்த குடல் வழியா போனதுனால ஓகே, பகவான் அதை வர பியூரா எடுத்துட்டு அதை அவரே ஓனா கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டாரு. யாரு? நரசிம்மூர்த்தி. ஓகே, அதனாலதான் குரு மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாரு, குழந்தைகள் வந்து பக்தர்கள் பக்தர்கள் அவங்க சில நம்ம யோசிப்பாங்களா, ஒழுங்கா ப்ராப்பரா ஜாம் பண்றது இல்லையே, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னா குரு மகாராஜ் ப்ரெடிக்ட் பண்றாரு. ஏன்னா இதுல யாரோ ஒரு ஆள் அடுத்து என்ன பண்றாங்க, இப்போ எல்லா குழந்தையும் நல்லா பாத்துக்கோம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பூமியில வந்து ஒரு குழந்தை உள்ள வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரீச் பண்ணி நம்ம டெவலப் பண்ணி அவங்கள டிவோட் இது. அதனாலதான் பிரபுபாத குரு மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாரு, குழந்தைங்க வந்து கேட்க மாட்டேங்குது கிளியரா. ஹரே கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கேக்குதா? ரொம்ப கிளியரா தான் பிரபு இருக்கு. ஓகே, நீங்க கொஞ்சம் க்ளோஸா வேணா மைக். சொல்லுங்க பிரபு, இந்த எக்ஸ்பிளனேஷன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதாவது ஒரு ஆணோட வயிற்றுல இருந்தான், தானியத்துல இருந்தான் சிமன் ஃபார்ம் ஆகி, அந்த சிமன் அவர் ஆணோட பிறப்புறுப்புல போய் அங்கிருந்து பெண்கிட்ட போய் அது கருவா மாறி குழந்தையா வெளில வருது. அப்ப அந்த சிமன்ல வந்து அந்த உயிர் அணு இருக்கு, அந்த ஆத்மா இருக்கு. அப்ப அந்த ஆத்மா வழியாதான், அந்த அந்த குடல் வழியாதான் அந்த ஆத்மா ஹிரண்யகசிபுவோட அந்த குடல் வழியா போய் தான் அப்படி ஜன உறுப்புல இப்படி வந்ததுனால, அந்த ட்ராக்ல தொட்டு போனதுனால பகவான் பிரகலாத் மகாராஜோட ஆத்மா தொட்டு போயிருக்கேன்னு சொல்லி ரொம்ப பிசுத்தமா எடுத்து போட்டுருக்கு. ஓகே, அப்ப ஒரு பக்தனோட
இது அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு. ஓகே, அதனாலதான் குரு மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாரு, குழந்தைங்களை பாத்துக்கோங்க, குழந்தைங்க பாத்துங்க. குரு ஈவன் குரு மகாராஜ் லைஃப்ல இது ஒரு தடவை நடந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. அதாவது குரு மகாராஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி லெட்டர் டைப் பண்ணி ஏதோ சேவ் பண்ணி பிரிண்டருக்காக ட்ரை பண்ணாரு. அன்னைக்கு வந்து சிபியூலாம் இதெல்லாம் இன்வெர்டர்லாம் கிடையாது. அப்ப மாயாப்பூர்ல உட்காந்து அவர் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கொஞ்சம் குழந்தைங்க, குருகுலத்தில் உள்ள குழந்தைங்க வந்து ராதா மாதாவோட மகாபிரசாதம் கார்லன் மாலை எடுத்துட்டு போயிட்டு குரு மகாராஜுக்கு சாத்துறதுக்கா பண்ண. அப்ப வந்து ஒரு குழந்தை எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, நீ போ நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கடைசியா ஒரு குழந்தை, ஒரு டிவோட்டி குழந்தை வந்து உள்ள போறாங்க. உள்ள போகும்போது ஆக்சிடென்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒயர் வந்து இப்படி கிராஸ்ல வந்து அவங்க மிதிச்சிட்டாங்க, அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ குரு மகாராஜ் வந்து சின்னதா அப்படி அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர் டைப் பண்ணியிருந்தாரு, சேவ் பண்ணல, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ குரு மகாராஜ் சின்னது ஒரு இதுல அப்படி பார்த்தாரு. அந்த குழந்தைங்க எல்லாம் பயந்துட்டு எல்லாம் திரும்ப குரு மகாராஜ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனார். அப்புறமா என்னாச்சுன்னா, குரு மகாராஜ் வந்து திரும்ப எல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்றாரு, நடக்க மாட்டேங்குது. இப்போ குரு மகாராஜ் உடனே என்ன பண்ணாருன்னா, நேரா போய் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இந்த ஹாரம்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு திரும்ப வந்துட்டார். ஓகே, அப்புறமா தான் அவரால் டைப் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு இது என்ன சொல்லுவோம்னா, நம்ம பக்தியில வந்து பக்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கு, குழந்தைங்களா பெரியவங்களா சின்னவங்களாலாம் நம்ம சொல்லப்படல. உதாரணம் சொன்னீங்கன்னா, துருவ மகாராஜ் வந்து குழந்தை பக்தர், பிரகலாத் மகாராஜ் குழந்தை பக்தர். ஓகே, நாரத மகர்ஷி ரிஷிகள்ல உள்ள பக்தர், அம்பரீஷ் மகாராஜ் ராஜால பக்தர். ஸோ பக்தர்கள் மட்டும்தான், சின்னதா பெருசா பெரியவங்களா சின்னவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம வந்து எல்லா இதையுமே ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எப்போதுமே குருமகாராஜ் சொல்லுவார். ஓகே, சரி. அடுத்தது சாந்தகாசியோட ஸ்டோரி வந்து குருமகாராஜ் சொன்னார். ஒரு ப்ராப்ளம் வரும்போது வித் ஃபெய்த், நம்பிக்கையோட நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து நேரிடணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பக்தன் அவங்களோட சொந்த குருவோட வார்த்தைகளை படிக்கிறாங்க கேட்கிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்சர்ஸ் மேல நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து டைரக்டா அப்ரோச் பண்றோம், தப்பு. சாஸ்திரம் குரு மூலமா பண்ணும். குரு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் குரு மகாராஜோட புக்ஸோ குரு மகாராஜோட லெக்சர்ஸோ நம்ம கேட்காம நம்ம டைரக்டா ட்ரை பண்ணோம்னா அதுவும் கூட ஒரு அபராதம் தான். இப்ப எவ்வளோக்கு எவ்வளவு குரு சொல்றதை நம்ம கேட்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து சாஸ்திரம் மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் இந்த இது மேல நம்பிக்கை வரும். ஓகே, அப்ப இது வந்து எங்க லைஃப்ல இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு கோவிட் டைம்ல நடந்த ஒரு விஷயம். குரு மகாராஜ் வந்து கோவிட் டைம்ல எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோயிலையும் ஆன்லைன்ல போய் எல்லா பக்தரையும் பார்த்து அவர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்ப எங்க கோயில்ல வந்தப்ப குரு மகாராஜ் வந்து இப்படி அப்படி ஜெயசார் இருக்காரு, ஃப்ரெண்ட்ல எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்படியே பிரபு இப்படி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்ப கேட்டப்ப குரு மகாராஜ் வந்து கேட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்த இடத்துல எல்லாம் பாதம் பிரதிஷ்டை ஆயிருக்கா அப்படின்னு. இப்ப இங்க வந்து 3 இடம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு திருவனந்தபுரம் 1999 ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு ஆதிகேஸ்வர் டெம்பிள், அதுவும் நம்ம அப்ப பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்னன்னா வர்க்கலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. வர்க்கலால நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம யோசிக்கவே இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை. ஒன்னும் ஆசை இருந்துச்சு, பட் அதை பத்தி எதுவுமே இல்லை. குரு மகாராஜ் சொன்னாரு, நீங்க வந்து அங்கேயும் இடத்த தேடுங்க, இப்ப இருந்து ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்ப அந்த கோவிட் முடிஞ்ச உடனே ஜெகத்சாட்சி பிரபு என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி எங்களெல்லாம் கூட்டிட்டு போவார், வாங்க இடம் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்படியே தேடி போனோம். எங்கெல்லாம் இடம் காலி இருக்கோ அங்கெல்லாம் கேட்போம், யாருமே தரமாட்டேன், இல்லைன்னா பயங்கரமான வேலை அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் கூட வந்து எல்லாம். கடைசியில ஒரு பொறுமை இழந்துட்டாரு. ஒரு 10 நாளைக்கு மேல சுத்திட்டோம், ஒரு இடமும் கிடைக்கல. கடைசியா ஒரு இடத்துல கொண்டு போய் காமிச்சாரு, இந்த இடம் போதுமா பாருங்க அப்படின்னாரு. இது நல்ல இடம், ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. என்ன காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுக்கறத கொடுங்க, இது ஏன் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறத கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சென்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அந்த குரு மகாராஜ் சொல்லி அந்த இது முடிச்சு இதெல்லாம் ஒரு 2 மாசம் நடந்துச்சு. 2007 குரு மகாராஜ் எங்களோட தீட்சைக்கு முன்னாடி அந்த 10 நாள் இங்க இருந்தார். ஆகஸ்ட் 15 இருந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருந்தார். ஓகே, அப்ப அந்த இருந்தப்ப இந்த இடையில வந்து குரு மகாராஜ் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, அப்ப நாங்க வந்து வாடகை இடத்துல இருந்தோம், ரொம்ப சின்ன பில்டிங். ஓகே, நம்ம கோலக் பிரபுலாம் தெரிஞ்சிருக்கோம், வந்திருப்பாரு, ரொம்ப சின்ன பில்டிங். அப்ப அவர் வந்து
குரு மகாராஜ் சொன்னாரு வெரி சூன், உடனே நமக்கு சொந்தமா இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் ஜாயின் பண்ணல, தீட்சை கிடைச்சிருக்கு என்ன பண்ண. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா இது ஆகஸ்ட்ல நடந்துச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதி 2008, இது 2007 ஆகஸ்ட்ல சொன்னாரு. ஏப்ரல் 3, 2008ல இஸ்கான் ட்ரிவாண்டத்துக்கு இடம் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகே, அந்த குரு மகாராஜ் சொன்ன வேர்டு அதை டெம்பிள் பிரசிடென்ட் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு, ஒர்க் பண்ணாரு, கிடைச்சு. ஸோ நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், குரு மகாராஜ் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதை லேசாக எடுத்துக்கூடாது, அதில் ஏதோ ஒரு டீப் மீனிங் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம அவ்வளோ ஃபெய்த்தோட நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா குரு மகாராஜ் சொல்ல கேட்கணும். சின்ன விஷயமா இருக்கும், நம்ம விட்டுருவோம், சில நேரம் விட்டுருவோம், ஏன்னா இதெல்லாம் நார்மல் மெசேஜ் தானே அப்படின்னு எடுத்துருவோம். ஆனா அந்த நார்மல் மெசேஜ்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளான அவர் இங்க இனாகுரேஷன் முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொன்னார். டோன்ட் கன்சிடர் டெய்டி as a burden. நீங்க பர்டனா எடுத்துக்கூடாது, நீங்க அது லவ்விங் டிவோஷன்ஸ் இருக்கணும். அப்பெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை, டெய்டி இல்லை. ஆனா அது போக போக தான் உங்களுக்கு தெரிஞ்சு அது ஏன் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது. ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது நமக்கு அப்போ புரியாது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு, எங்களுக்கு தோணுச்சு. ஓகே, சரி. அடுத்தது மாயாப்பூர் க்ளோரிஸ் குரு மகாராஜ் சொன்னது. ஓகே, இப்ப எல்லாருக்குமே மாயப்பூர் போக முடியுமான்னு கேட்டா மாயப்பூர் போக முடியாது. எல்லாருக்குமே விருந்தாவன் போக முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் சேவைகள் அவங்கவுங்க ஊர்ல இருக்கு, அவங்கவுங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப எப்படி போறது? அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை லெக்சர்ல குரு மகாராஜ் சொன்னாரு, ஹோலி பிளேசஸ், அது பிரபுபா சொன்ன விஷயம், ஹோலி பிளேசஸ் லைக் பிருந்தாவன், மாயாப்பூர், லாஸ் ஏஞ்சல் இதெல்லாம் சொன்னாரு. இப்ப எல்லாரும் கேட்டாங்க, பிரபுபா லாஸ் ஏஞ்சல் சொன்னாரு, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அதெல்லாம் புண்ணியசா. எங்கெல்லாம் கிருஷ்ணரோட விக்கிரகங்கள் நம்ம இப்போ குரு மகாராஜ் பிரதேசம்னா அதுதான் நமக்கு விருந்தாவன், அதுதான் நமக்கு மாயப்பூர். ஓகே, குரு மகாராஜ் எப்பவுமே சொல்றாரு, ஜஸ்ட் இன்னும் அந்த 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 டேட்டியை நம்ம ஒர்ஷிப் பண்ணி நம்ம பண்ணினோம்னா நம்மளும் மாயப்பூர் விருந்தாவனத்துல தான் இருக்கும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு இது. அதே மாதிரி இந்த 1000 மடங்கு கிடைக்கும், 2000 மடங்கு கிடைக்கும், 10,000 மடங்கு கிடைக்கும் போது இது இந்த பிசிக்கலான்னு பார்த்தா பிசிக்கல் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக் கால்குலேஷன் படி 1 multiplied by 100, 100,000 அந்த மாதிரி இல்லை. இப்ப புருஷ சூக்தம் சொல்றாங்க, சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபால், 1000 சகஸ்ர சீருஷா, 1000 முகம் இருக்குன்னா 1000 கண்ணு சொல்றாங்க, இல்ல 2000 கண்ணு இருக்கணும், 2000 கை இருக்கணும். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கிடையாது. பல மடங்கு, பல பல விதமான இது. ஓகே, தௌசண்ட்ஸ் அப்படிங்க அது இல்ல, பல இதுல சொல்றாங்க. அது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு பக்தனுக்கு திரும்ப திரும்ப சேவை கிடைச்சிக்கிட்டு இருக்கோ அந்த பக்தன் ரொம்ப தலை சிறந்த பக்தர். ஒரு சேவை பண்ணி முடிக்கிறோம், அடுத்த ஒரு சர்வீஸ் கிடைக்குது, அடுத்த ஒரு சேவை, அடுத்த ஒரு சேவை, கண்டினியூஸா நிரந்தரம் சேவைகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே அவங்கதான் கிரேட்டஸ்ட், பெரிய பாக்கியசாலி. சர்வீஸே கிடைக்கல அப்படின்னா அது தெரியல. ஓகே, ஏன்னா குரு மகாராஜ் எல்லாருமே குரு மகாராஜுக்கு இவ்வளவு பிரச்சனை, பாடிலி ப்ராப்ளம் வந்துட்டும் சேவையை குறைக்கவே இல்லை, அவர் ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம சேவையை ரொம்ப பர்டனாவோ இல்லைன்னா சேவைக்கும் இதுக்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ண குரு மேல பக்தி வச்சு நம்ம முன்னாடி போக நமக்கு சேவைகள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சேவைகள் கிடைச்சாதான் குருவோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி. அடுத்தது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராப்ளத்தை நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆல் ஆசிரமம். இது எனக்கு எப்பவுமே நிறைய பேர், பிரபு நீங்க ஃபுல் டைமா? ஓகே, நான் சொல்லுவேன், இல்ல பிரபு எல்லாருமே ஃபுல் டைம் டிவோட்டி. கிரகஸ்தாசும் காலம்பர ஜபத்தை முடிச்சிட்டாங்கன்னா திரும்ப இல்லாம எல்லாருமே ஃபுல் டைம் டிவோட்டி தான், யாருமே பார்ட் டைம் டிவோட்டி, எல்லாருமே ஃபுல் டைம் டிவோட்டி தான். ஓகே, நம்ம நம்மளாம் நினைச்சுக்கிட்டோம், சில நேரம் பிரம்மச்சேஸ் நாங்களாம் நினைச்சுப்போம், என்ன நாங்களாம் தான் ஃபுல் டைம் கிரகஸ்தாஸ்லாம் வேலைக்கு போறாங்க. இல்லவே இல்லை, எல்லாருமே ஃபுல் டைம் டிவோட்டிஸ் தான். ஓகே, இதுல எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க ஆசிரமத்துல அவங்க இதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி அவங்க சேவை பண்ணாங்கன்னா எல்லாருமே ஃபுல் டைம் தான். நான் பல இடத்துல பார்த்திருக்கேன், பல பக்தர்கள் கிரகஸ்தாஸ் குரு மகாராஜோட பக்தர்கள் நான் பார்த்திருக்கேன், ஒரு பிரம்மச்சாரி பண்றவங்க அதிகமா பண்றாரு.
பண்றாங்க. ஓகே, ஒரு பிரம்மச்சாரியா பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நிறைய பண்றாங்க. பிரச்சாரம் ஆகட்டும், பாய்ஸ் ப்ரீச்சிங் ஆகட்டும், அவங்க பிரம்மச்சாரிஸ் கிரியேட் பண்றாங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதாகட்டும், ஃபண்ட் ரைசிங். ஆச்சரியமா பார்ப்பேன். நம்மலாம் சில நேரம் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கோம். இல்லை, யார் குரு மகாராஜோட வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்கிட்டு முன்னாடி போறாங்களோ, ஹவு மச் அவங்களுக்கு ஃபெய்த் இருக்கோ, அவங்க ஃபுல் டைம் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஓகே, இது வந்து குரு மகாராஜே சொல்லியிருக்காரு ஒரு தடவை, கிரகஸ்தாசனால மட்டும்தான் ரொம்ப அழகா பிரச்சாரம் பண்ண முடியும். பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பார்க்கவும் பயந்துருவாங்க, காவியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா கிரகஸ்தாச பார்த்தாங்கன்னா, இப்போ குரு மகாராஜ் என்ன சொன்னாங்கன்னா, கிரகஸ்தாஸ் அப்படிங்கிறது அந்த மரத்தோட அந்த தண்டு இலைகள் பழங்கள் இதெல்லாம் அவங்க. பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, இவங்க ரொம்ப டீப்பா போய் ஞானம்லாம் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணி அவங்கெல்லாம் இதுதான் இவங்களோட வேலை. ஆனா பிரச்சாரம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா கிரகஸ்தாஸ். இது வந்து குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு. ரைட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம எல்லாம் நினைச்சுக்கணும் பிரம்மச்சாரியா இருந்ததான் இல்ல, குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு கிரகஸ்தாசனால தான் நிறைய இது பண்ண முடியும். ஓகே, அது மாதிரி குரு மகாராஜ் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, இந்த அவரோட வாழ்க்கையில வந்து நான் கத்துக்கிட்டதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருஷ்ணரோட கருணை இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீமத் பாகவதம், குந்தி தேவி வந்து பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணா எனக்கு நிறைய ப்ராப்ளம் கொடு, நிறைய ப்ராப்ளம் கொடு, நிறைய ப்ராப்ளம் கொடுங்க. ஆல்ரெடி பாண்டவர்கள் வாழ்க்கையில ப்ராப்ளம் தான். பாண்டவர்கள் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். சீதாதேவி லைஃப்ல பாத்தீங்கன்னா, என்னைக்கு ராமரை விவாகம் பண்ணாலும் அன்னையில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த தருணம் வந்து ரொம்ப கம்மி. நிறைய காட்டுல போயிருந்தாங்க, அங்க போய். அப்ப ஒரு பகவான்கிட்ட கூட போய் நிக்கணும் அப்படின்னா ஸ்மூத்தானது நம்ம எதிர்பார்க்க கூடாது. பகவானோட அம்மாவாவோ பகவானோட மனைவியாவோ பகவானோட குழந்தைகளாவோ ஒரு யாரோ போயிருந்தா அவங்க லைஃப் எடுத்து பாண்டவர் லைஃப் இருக்கும், ஸ்மூத்தாவே கிடையாது. அம்பரீஷ மகாராஜுக்கு லைஃப் ஸ்மூத் கிடையாது. யார் லைஃப் எடுத்து வரணும் பாருங்க, ஸ்மூத்தே கிடையாது. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ண போற இடத்துல ஸ்மூத்தாலாம் எதிர்பார்க்க முடியாது. பகவான் என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுல வந்து குரு மகாராஜ் தான் பயங்கர இன்ஸ்பைரிங். என்ன நடந்தாலும் சரி, தூக்கம் வரலன்னா நம்மலாம் வந்து ஸ்லீப்பிங் டோஸை போட்டு ஏதாவது தூங்க ட்ரை பண்ணுவோம். தூக்கம் வரலன்னா குரு மகாராஜ் யோசிக்கணும், எனக்கு பிரபுபாத் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பகவத்கீதை கொடுத்துருங்க, இவருக்கு ஸ்வீட் கொடுத்துருங்க, அவருக்கு பிரசாதம் கொடுத்துருங்க, இவருக்கு. ஸோ 24 hours 365 days ப்ரீச்சிங். ஓகே, கொஞ்சம் கூட அந்த ஸ்பீடு குறையவே இல்லை. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு உடம்புல, இவ்வளோ இருக்கு, எந்த விதமான இதுவும் கிடையாது. இவ்வளோ ஹெல்த் இஷ்யூனால ஏதாவது பக்தர்கள் வந்து அவங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூ சொன்னா உடனே அவங்க வேண்டிக்கிறது, அவங்க போய் அவரை கூப்பிட்டு மெசேஜ் இது பண்ணி எல்லாம் பண்றாங்க. ப்ரீச்சிங் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து முன்னாடி ஒரு தடவை கொஞ்சம் பக்தியில நான் கொஞ்சம் டல்லானப்ப ஜெகசாட்சி பவனை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாரு. அப்போ வந்து நிறைய வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணாரு. ஆனா ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தலைக்குள்ள ஏறின ஒரு வார்த்தை, குரு மகாராஜ் சொன்ன வார்த்தை. அவருக்கு ப்ராப்ளம் வந்தப்ப குரு மகாராஜ் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்ப அவர் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவருக்கு ப்ராப்ளம் வந்தப்ப நான் இதே மாதிரி குரு மகாராஜ் உங்களை மாதிரிதான் நானும் போய் குரு மகாராஜ் போய் அழுதுகிட்டு இருந்தேன், நான் போறேன், நான் வேற எங்கேயா போய் பண்றேன் அப்படின்னு சொன்னப்ப குரு மகாராஜ், அப்பதான் பெங்களூர் இஷ்யூ எல்லாம் நடந்த டைம், அப்ப குரு மகாராஜ் வந்து ஒரு விஷயம் சொன்னாராம், லிவ் அண்ட் லேர்ன், டோன்ட் ரன் அண்ட் லேர்ன். நின்று ஒரு இடத்துல நின்று பொறுமையா நின்று படிச்சு அந்த விஷயத்த செய்யணும். ஓடி நான் ஓடி போறேன், அடுத்த இடத்துக்கு போறேன், டோன்ட் ரன் அண்ட் லேர்ன். ஜெயசாபா சொன்னார். அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் கூட போய் சொன்னது இல்லை. அப்ப அந்த வேர்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், லிவ் அண்ட் லேர்ன், டோன்ட் ரன் அண்ட் லேர்ன் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயத்த குரு மகாராஜ் சொல்ற ப்ராப்ளம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா டிவோட்டிஸ் வந்து நம்ம இந்த அசோசியேஷன்ல வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நம்ம சொல்றோம். ஆனா டிவோட்டிஸே இல்லாம இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க, நம்ம என்னத்தை படிப்போம், யார் நம்மளை கைட் பண்ணுவாங்க என்ன? அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், இந்த இருக்கிற நம்ம சுத்தி இருக்கிற பக்தர்கள் நமக்கு பிரச்சனை பண்றதுக்காக இல்லை, நம்மளை காப்பாத்துறதுக்காக. குரு மகாராஜ் எப்பவுமே நிறைய விஷயம் சொல்லுவார் இந்த மாதிரி. ஓகே, ஸோ குரு மகாராஜோட வேர்ட்ஸ், அந்த வேர்டு இப்போ லிவ் அண்ட் லேர்ன், டோன்ட் ரன் அண்ட் லேர்ன், இது வந்து நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரபு நீ
நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரபு நான் வந்து அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. So பாருங்க, ஒரு குருவோட ஒரு வேர்டு, ஏதோ ஒரு பக்தருக்கு போட்ட மெசேஜ் எவ்வளவு பேரை காப்பாத்துது. அவர் புக்ஸை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீரியஸா படிச்சோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரைட்? ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், நம்ம இவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம சேவை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சரி, என்ன கிடைக்கும்னு நினைச்சு பண்ணோம்னா அது பல நோக்க கர்மான்னு பார்த்தா இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து இவ்வளோத்தையும் சகிச்சு பண்றது எதுக்காக அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து மரணம் அந்த டைம்ல கிருஷ்ணர் வந்து நம்ம பர்சனலி நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி வாங்க, தேங்க்யூ மை பாய், நீ இவ்வளோத்தையும் சகிச்சு பண்ணல அப்படின்னு. ஓகே, ஸோ ஹிஸ்டரி நான் எப்பவுமே குரு மகாராஜோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அம்பு படிக்கல படுத்திருக்காரு, அவர் பாட்டுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றது, அந்த இதுலயும் வந்து உபதேசம் கொடுத்துட்டு இருக்காரு, யுதிஷ்ட மகாராஜுக்கு உபதேசம் கொடுத்துட்டு இருக்காரு. பீஷ்மர் ஒரு நாள் கூட சொன்ன கிருஷ்ணா என்னை போட்டு இப்படி படுத்துனீ அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஸோ நம்ம குரு மகாராஜ் வந்து பீஷ்மர் மாதிரி தான். சண்டை பூமி மீன்ஸ் ப்ரீச்சிங் 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 ப்ரீச்சிங். அது சும்மா இல்லை, ப்ரீச்சிங், பவர்ஃபுல் ப்ரீச்சிங். அவரை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ரைட்? ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து லாஸ்ட் நம்ம ப்ரீச் பண்ணி வரும்போது கடைசியா கிருஷ்ணர் வந்து நமக்கு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரான்னு தெரியாது. கண்டிப்பா குருமராஜ் வந்துட்டு தேங்க்யூ மை பாய், நீ இவ்வளவு பண்ண, தேங்க்யூ மாதாஜி நீங்க இவ்வளவு பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பா குருமராஜ் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அது எனக்கு நல்ல நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, நான் ஒரு லாஸ்டா என்னோட ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்றேன். ஒரு தடவை குருமராஜ் வந்து ஸ்ட்ரோக்லாம் வந்ததுக்கு அப்புறம் குருமராஜ் வந்து ட்ரிவாண்டத்துல இருந்தப்ப முன்னாடி நந்தபுத்திர பிரபு, ஜெகசாட்சி பிரபு, வேற 2-3 சீனியர் டிவோட்டிஸ்லாம் உட்காந்து நிறைய விஷயங்கள் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து குருமராஜோட சர்வன்ஸ்லாம் சொன்னாங்க, பிரபு குருமராஜுக்கு ஃபீட் பண்ணும்போது நீங்க அந்த இது எதுவும் கீழே விழுகாம பிடிச்சிக்கோங்க, பகவதி பிக்ஷா தேகி அந்த சர்வீஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, நான் ரொம்ப இதாக பண்ணி குருமராஜ் ரொம்ப சீரியஸா பேசியிருந்தாரு, ப்ரீச்சிங் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னா. எனக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரே ஒரு பயம் என்னன்னா, குருமராஜ் பக்கத்துல போகணும்னு எனக்கு ரொம்ப பயம். ஈவன் போட்டோ பக்கத்துல நீங்க போக சொன்னாலும் நான் போக மாட்டேன், பயம் எனக்கு. கோயில ஆர்த்தி பண்ணும்போது குருமராஜ் போட்டோ வரும்போது எனக்கு சின்னதா ஒரு படம் இருக்கும். நீங்க வேற எந்த சன்னியாசிட்ட என்ன சர்வீஸ், என்ன டஃப்பான சர்வீஸ் கொடுத்தாலும் நான் வந்து சந்தோஷமா பண்ணிடுவேன். ஆனால் குரு மகாராஜ்கிட்ட போகும்போது மட்டும் எனக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயம். ஏன் அப்படின்னா, எனக்கு எப்பவுமே ஒரு பயம் முன்னால இருந்து, அது இந்த பயம் எப்பவும் இருக்கு. திடீர்னு என்னை பார்த்து குரு மகாராஜ் கேட்கற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்ன சர்வீஸ் பண்ற, என்ன பண்றேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இது என் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாம் அவர் பண்ற சர்வீஸ்க்கு முன்னாடி போய் நான் இதெல்லாம் பண்றேன் குரு மகாராஜ்னு சொல்ல முடியாது, ரைட்? அப்ப நான் வந்து அந்த மேக்சிமம் பிளஸிங்ஸை வாங்கிட்டு அந்த பக்கம் ஓடிடுவேன். ஓகே, அன்னைக்கு குருமராஜ், நானும் ரொம்ப சந்தோஷம், குருமராஜ் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு குருமராஜ் அப்படின்னு திரும்பினார், மேல பார்த்து திரும்பிட்டு ஜெகசாட்சி கூட கேட்டாரு, இவன் என்ன சர்வீஸ் பண்றான் அப்படின்னாரு. நினைச்சேன், ஆஹா, இவ்வளவு நாள் பயந்தது இன்னைக்கு எனக்கு அப்படியே அந்த ஏசி ரூம்குள்ள வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜெகசாட்சி உடனே பார்த்துட்டு, இவர் வந்து நல்ல பிரம்மச்சாரி, இவர் வந்து நிறைய சர்வீஸ் பண்றாரு, அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றாரு, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. உடனே குருமராஜ் திரும்ப ரெண்டாவது பார்த்து, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டியா அப்படின்னு கேட்டாரு. நான் எப்படி ஆமான்னு சொல்றது, எப்படி இல்லைன்னு சொல்றது? குருமராஜ் இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை. நான் ஒன்னும் என்ன நாட்கள் மறந்துருச்சு, என்ன பேசணும்னு தெரியல. உடனே குருமராஜ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் வந்து ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப குறைந்த தருணங்கள் தான் குருமராஜ் பார்க்கவும், குருமராஜ்கிட்ட பர்சனல் அசோசியேஷன் கிடையவே கிடையாது, ரொம்பலாம் கிடையாது. ஒரு சர்வீஸின் தடைகள் வரும்போது நான் குருமராஜ்கிட்ட வேண்டிக்கும் போது அது எப்படி அது நீங்க, இது நான் விளையாட்டுக்கு சொல்ல வரல, நான் நிறைய இஷ்யூஸ் இங்க வந்து நம்ம சால்வ் பண்றதுக்காக போகும்போது சிலது நம்ம கையில நிக்காது. நான் குருமராஜ்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு, குருமராஜ் எனக்கு தெரியாது, நான் இறங்குறேன், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, கரெக்டா அது அன்னைக்கு சால்வ் ஆகும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அந்த சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும். அதில் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஜோல்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அரைஸ் த ஜாய், பின்னாடி அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படிங்கிறது ஒன்று. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் கி ஜெய். ஏதாவது 1-2 சந்தேகம் தான் கேட்கலாம் உங்களுக்கு. கிருஷ்ணா பக்தர்களே, பிரபு கிட்ட ஆர்வமா கேள்விகள் கேளுங்க, பிரபு ரொம்ப அழகா பதில் சொல்லி தருவாங்க. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே பிரபு கிருஷ்ணா. நீங்க இந்த நரசிம்மர் அவதாரத்துல மாலை போடுறதுன்னு சொன்னீங்களா பிரபு? அது சரியா விளங்கல பிரபு, இன்னொரு முறை சொல்றீங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. அதாவது ஒரு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் வந்து தானியம் சாப்பிட்டு அது வந்து சிமனா மாறி அந்த சிமன் வந்து அவங்க ஜெனிட்டல்ஸ்ல போய் அங்கேருந்து பெண்ணோட உறுப்புல போய் அங்க வந்து கரு அடையுது அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்லுது. பாகவதம் தான் சொல்லுது. அப்ப ஹிரண்யகசிபு சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ ஒரு இதுல பிரகலாத் மகாராஜோட ஆத்மாவும் அந்த பரிசுத்த ஆத்மாவும் உள்ள போயிருக்கு. அது வழியா போனதுனால அந்த சிமன் அந்த இதை டச் பண்ணிட்டு போனதுனால இந்த இந்த ஆசன வாயு அந்த வாயு இந்த எல்லாத்தையும் இந்த இந்த வால் வழியா போனதுனால பிரகலாத் மகாராஜ நினைச்சுக்கிட்டு ஹிரண்யகசிபுவோட அந்த குடல் எடுத்து மாலையா போட்டுக்கிட்டாராம். ஒரு பக்தனோட ஒரு அசோசியேஷன், பக்தர்கள் அதை வந்து பகவான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்ப நம்மளும் எந்த அளவுக்கு, ஏன்னா குருமராஜ் பண்றாரு, ஒரு பக்தரையும் ரொம்ப கேர் பண்ணி விஷயங்கள் பண்ணுவாரு. அது அந்த மேனேஜ்ல இருக்கும்போது தெரியும், குருமராஜ் ஒரு பக்தர்கிட்டையும் அவங்களோட டிராவல் பிரசாதம் கிடைச்சிச்சா, அடுத்த நாள் ஏகாதசினா ஏகாதசி பிரசாதம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு. மகாவரோட கேட்டால் நிறைய கதைகள் சொல்லுவார். அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அவர் வந்து கேர் எடுத்து பண்ணாரு. ஸோ பகவான் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாரு, பகவான குருமராஜ் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாரு, நம்மளும் பண்ணணும். குழந்தைகள் ஆகட்டும், இல்லைன்னா யாரா இருந்தாலும் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா புரிஞ்ச பிரபு. மாதிரி. தேங்க்ஸ் பிரபு. புரிஞ்சுது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பிரபு, அந்த குரு பிரசங்கால இருந்து இன்னொரு சின்ன லீலை படிச்சு காமிங்க பிரபு. நிறைய லீலைகள் குருமராஜ் பேசுற எல்லாமே லீலைகள் தான். இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகே, குரு மகாராஜ் வந்து எப்பவுமே என்ன சொல்றது, குரு மகாராஜ் ஆல்சோ ரிமைன்ஸ் அஸ் தட் ஹி இஸ் கம்பேஷனேட் டு எ ஃபால்ட். குரு மகாராஜ் என்ன யார் தப்பு பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள பக்தியில திரும்ப கண்டினியூ பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவரை யூஸ் பண்ணி அவங்க வந்து நம்ம வெளில தள்ளலாம், ஆனால் லவ்வை யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வரலாம். குரு மகாராஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல பண்ணி அவங்கள எப்படியோ உள்ள கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவார். வெளில அனுப்புறது குரு மகாராஜ் வந்து நீ பண்ணாத அப்படின்னு மேபி சேஞ்ச் ஆஃப் சர்வீஸ்லாம் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா எனக்கு அந்த வேர்டு ரொம்ப, குரு மகாராஜ் வந்து ஆல்வேஸ் ரிமைன்ஸஸ் என்னது, அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அவர் வந்து லவ்வை யூஸ் பண்ணி அவர் வந்து பக்தர்களை வந்து உள்ள அரவணைச்சு உள்ள கொண்டு வர்றாரு. ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் பீயிங் அ ரெஸ்பான்சிபிள் குரு ஆர் டிசைபிள் அப்படிங்கிறது, இது வந்து குரு பிரசங்கா டிசம்பர் 2018 அதுல உள்ள ஒரு இஷ்யூ. Lord Chaitanya order, never be too lazy to do what it takes to learn the conclusion of Shastra. You should know the conclusion of Shastra very clearly. This Krishna conscious movement is not a sentimental movement. The books are based on the Siddhanta and philosophy. அதாவது மகாபிரபு வந்து அவர் குருமராஜ் வந்து நமக்கு என்னன்னா, இந்த புக்ஸ் படிக்கிறதுல வந்து நம்ம வந்து லேசினஸ் காட்டக்கூடாது. எனக்கு புரியல, நெவர் பி டூ லேசி டு டூ வாட் இட் டேக்ஸ் டு லேர்ன் த கன்க்ளூஷன் ஆஃப் த சாஸ்திரா. சாஸ்திரத்தோட கன்க்ளூஷன் என்னங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு புக்கு படிச்சு லெக்சர் கேட்டாலும் தெரியும். அது வந்து இது பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ யூ லிசன் டு யுவர் இனிஷியேட்டிங் குரு பிகாஸ் ஹி இஸ் பிரைமரி த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள். So we all take the oath that we will only guide people toward following Prabhupada. Prabhupada புஸ்தகத்துக்கு குரு மகாராஜ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ நம்ம புக்ஸ் படிக்கிறதுல அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கிறது, அதை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்றது குரு மகாராஜர். ஒரு புக்கு படிங்க கிளியரா படிங்க. அதான் பீங் எ ரெஸ்பான்சிபிள் குரு ஆர் டிசைபிள். வியாச பூஜை அட்ரஸ் மார்ச் 27, 1999 மாயப்பூர் நடந்த ஒரு ஸ்பீச்சோட டிரான்ஸ்கிரிப்ட் இது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா குரு மகாராஜோட ஒரு கிளாஸ் போட்டு விடுவா.
கொஞ்ச நேரம் பார்க்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா பக்தர்களே. தேங்க்யூ பிரபு. மாதாஜி போட்டு விடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க சொல்லுங்க பிரபு. ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில். கிளாஸ் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கிளாஸ் போட்டு விடுறேன் பிரபு. நீங்க முடிஞ்சா அவங்களுக்கு. எஸ் மாதிரி போல நானும் பாத்துக்கிறேன். எஸ் பிரபு. இது மாதிரி சேவை செய்து கேட்க வேண்டும்னு விரும்புகின்றனர். This December month, we don't read Gita, Bhagavad, Chaitanya Charitamrita, etc. Of course, Manaswami is also translating books. If you don't read Sri Prabhupada's Bhagavad Gita, Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita and so on, of course, His Holiness Banaswami is also translating books. நீங்க பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருத்தத்தை படிக்காத பட்சத்தில் இங்க தவத்திரு பானுசாமி மகாராஜ் அவர்களும் பல புத்தகங்களுக்கு உரை எழுதி கொண்டிருக்கிறார். Prabhupada wanted that all the Vedic literature about Krishna, especially our previous acharyas, should be translated and printed. Srila Prabhupada wanted all the Vedic literatures about Krishna, especially the works of our previous acharyas, to be translated and printed. அதனால இங்க கிருஷ்ணரை பற்றிய வேத இலக்கியங்கள், முந்தைய ஆச்சாரியர்கள் எழுதிய புத்தகங்கள் இதெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்து இதெல்லாம் அச்சிடப்பட வேண்டும் என ஸ்ரீல பிரபுபாதர் விரும்பினார். Namanishta Prabhu came from Bangalore and showed me that their project is to make a Bhagavad Gita college, residential college. Today, Namanishta Prabhu from Bangalore came and showed me that their project is to make a Bhagavad Gita residential college. அதனால இங்க மங்களூரிலிருந்து நாமனிஷ்டா பிரபு அவர்கள் இங்கு எனக்கு ஒரு திட்டத்தை காண்பித்தார். அதாவது பகவத்கீதை படிப்பதற்குண்டான கல்லூரியை ஏற்படுத்த வேண்டும். And many people online, what they're saying that they want to reside in his temple and serve with the devotees. There are many people online, but they are saying that they want to live in his temple and serve with the devotees. நிறைய பேர் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விருப்பப்படுவது இது மாதிரி கோயில் வளாகத்தில் பக்தர்களுடைய சங்கத்தில் இது மாதிரி சேவை செய்து கேட்க வேண்டும்னு விரும்புகின்றனர். This December month is the month when the Bhagavad Gita is spoken. This December month is the month when the Bhagavad Gita was spoken. இந்த டிசம்பர் மாதத்தில் தான் பகவத்கீதை பேசப்பட்டது. So all over the world, December is a special month for Prabhupada Marathon. So all over the world, December is a special month for Srila Prabhupada's marathon. ஸ்ரீல பிரபுபாதரின் இந்த புஸ்தக மராத்தானுக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த டிசம்பர் மாதம் மிகவும் விசேஷமானது. Last Ekadashi was the Moksada Ekadashi. That was the day that Krishna spoke Bhagavad Gita in Kurukshetra. Last Ekadashi was Mokshada Ekadashi. That was the day on which Lord Krishna spoke the Bhagavad Gita in Kurukshetra.
சென்ற ஏகாதேசி மோக்ஷத ஏகாதேசி. அந்த நன்னாள்ல தான் கிருஷ்ணர் பகவத்கீதைய குருக்ஷேத்திரத்தில் பேசினார். Manasvita Prabhu, he published a huge Bhagavad Gita. Madhu Sevita Prabhu, he published a huge Bhagavad Gita. மது சேவிதா பிரபு அவர்கள் ஒரு பெரிய பகவத்கீதையை வெளியிட்டுள்ளார். I don't know how many tons it was. It's huge. I don't know how many tons it is. It is huge. அது எவ்வளவு டன்னுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது மிகப்பெரிய பகவத்கீதை புஸ்தகமாகும். I don't know if it's the World Book of Records, Bhagavad Gita. Yes, I think it entered the World Book of Records for the largest Bhagavad Gita. பெரிய பகவத்கீதா அப்படிங்கிற அந்த கின்னஸ் ரெக்கார்ட்லயும் அது இடம் பெற்றுள்ளது. கை தட்டுங்க. He brought it to Delhi, and in Delhi, in the Greater Kailash temple, Bhagavad Gita was established. He brought it to Delhi, and in Delhi, in the Greater Kailash temple, the Bhagavad Gita was established. அவர் அந்த புஸ்தகத்தை டெல்லிக்கு எடுத்து வந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய கைலாச ஆலயத்தில் அந்த பகவத்கீதா வைக்கப்பட்டிருந்தது. Arti was done by our honorable Prime Minister. The Arati was done by our honorable Prime Minister. அந்த பகவத்கீதாவுக்கு ஆரத்தி மாண்புமிகு பிரதம மந்திரியினால் செய்யப்பட்டது. 800 kilos. 800 kilos. அந்த புத்தகத்தின் எடை 800 கிலோ. How big? How big? How big is it? எவ்வளவு பெரியது? மிக பெரியது. 800 kilos. How many people it takes to lift? 800 kilos. How many people would it take to lift? அதனால 800 கிலோ பகவத்கீதையை தூக்குவதற்கு எவ்வளவு பேர் தேவைப்படுவார்கள்? It is 2.8 meters. 2.8 meters. 2.8 meters. அது 2.8 மீட்டர் அகலம் கொண்டது. Almost 10 feet. Almost 10 feet. கிட்டத்தட்ட 10 அடி தூரம். So, 3 meters is 10 feet. 3 meters is 10 feet. 3 மீட்டர்ங்கிறது 10 அடியை குறிப்பது. So, you don't have to carry this 800 kilo Bhagavad Gita. You don't have to carry this 800 kilo Bhagavad Gita. இந்த 800 கிலோ எடை கொண்ட பகவத்கீதையை நீங்க சுமந்து செல்ல வேண்டியதில்லை. You just tell me how much is a regular Bhagavad Gita. You can tell me how much is the weight of the regular Bhagavad Gita. நீங்க தான் சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய இந்த நார்மலான பகவத்கீதாவுடைய எடை என்ன? 300 grams. 300 grams. A few hundred grams. Few hundred grams. அது சில நூறுக்கணக்கான கிராம் எடை கொண்டிருக்கலாம். So anyway, everybody in Bharat should have Bhagavad Gita. That should be the book of the country. Everybody in Bharat should have a Bhagavad Gita, and that should be the book of the country. பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பகவத்கீதையை வைத்திருக்க வேண்டும். இது நாட்டில் இருக்க வேண்டிய மிக பொக்கிஷ புஸ்தகமா. Prabhupada was asked to recommend Bhagavad Gita. Srila Prabhupada was asked to recommend a Bhagavad Gita. ஸ்ரீல பிரபுபாதரிடம் பகவத்கீதையை பரிந்துரை செய்யப்பட வேண்டும்னு கேட்டுக்கொண்டனர். Said there are about 400 editions in English. He said that there were 400 editions in English. அவர் அப்ப கூறினார், ஆங்கிலத்தில் மட்டும் பகவத்கீதைக்கு 400 பதிப்புகள் உள்ளது. I don't really recommend anyone because they all had some distortion. He couldn't really recommend anyone because they all had some distortion.
அவர் எந்த பகவத்கீதையும் அவரால் வந்து பரிந்துரை செய்ய முடியவில்லை. காரணம் என்னன்னா அதில் சில குறைபாடுகள் இருந்தது. Our closest one was almost all right, was Gita Press. Of course, one that was almost all right was Gita Press. கிட்டத்தட்ட ஒரு பூரண நிலையில் இருந்தது கீதா பதிப்பகத்தினால் வெளியிடப்பட்ட பகவத்கீதை ஆகும். So Prabhupada wrote Bhagavad Gita as it is. So Srila Prabhupada wrote Bhagavad Gita as it is. அதனால் ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை இருவில் அப்படியே எழுதினார். We should carry Prabhupada. He doesn't say, well, Krishna means something else, or this is not true, or something. Every word of Krishna or Arjuna, he supported. He didn't say Krishna this means something else. He didn't do these things. He said every word that Krishna spoke, he supported it. அதனால் அவர் கிருஷ்ணர்னா இதை குறிக்கிறது என்று இப்படியெல்லாம் வந்து எழுதவில்லை. கிருஷ்ணர் என்ன கூறியிருக்கிறாரோ அதை உள்ளபடியே அவர் எழுதியிருந்தார். Actually, every devotee should carry some book with them to give out and everyone they meet interested. Every devotee should carry some book to give out to anyone they meet who may be interested. ஒவ்வொரு பக்தர்களும் தங்கள் இருப்பில் சில பகவத்கீதை எடுத்து சென்று யாரை சந்திக்கிறார்களோ அவர்களிடத்தில் அதனை கொடுக்க வேண்டும். Any book. எந்த புஸ்தகம் இருந்தாலும். People should understand the basics of spiritual life. People should understand the basics of spiritual life. ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But our people, they don't take advantage of being in Bharat. People, they don't take advantage of being in Bharat. பாரத தேசத்தில் பிறந்ததுனால அவர்கள் அந்த அனுகூலத்தை மக்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வதில்லை. Here there's so many temples, so much opportunity to worship Krishna, to study Bhagavad Gita. Here there are so many temples, there are so many opportunities to worship Krishna, to study the Bhagavad Gita. இங்கு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. அதனால இந்த ஆலயத்தில் கிருஷ்ணரை வழிபடுவதற்கும் பகவத்கீதையை அறிந்து கொள்வதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ளது. So on this, we want to give everybody the opportunity. So we want to give everybody the opportunity. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கவே விரும்புகிறோம். India part is distribute more books, more Bhagavad Gitas than any other continent, any other country. India distributes more Bhagavad Gitas than any other continent or any other country. இந்தியாவில் தான் இந்த பகவத்கீதை மிக அதிக எண்ணிக்கையில் மற்ற நாட்டை விட மற்ற காண்டங்களை விட அதிகமாக விநியோகம் செய்யப்படுகிறது. கை தட்டுங்க. It's nothing compared to our potential. But it is nothing compared to our potential. ஆனால் நமதுக்கு திறனுக்கு ஒப்பிடுகையில் இது அந்த அளவிற்கு நாம செய்யறதில்லை. Everybody should have a copy of Bhagavad Gita. Everybody should have a copy of the Bhagavad Gita. ஒவ்வொருவரும் பகவத்கீதை பிரதியை கொண்டிருக்க வேண்டும். Man, women, everybody. Man, woman, everybody. ஆண் பெண் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும். And all the faiths. Bhagavad Gita is the heritage of all our Indians. The Bhagavad Gita is the heritage of all our Indians.
எல்லா இந்தியர்களுக்கும் பாரம்பரியம் கொண்டது தான் இந்த பகவத்கீதை. Bhagavad Gita was spoken 5,000 years ago. The Bhagavad Gita was spoken 5,000 years ago. பகவத்கீதை 5000 வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்டது. No Christianity, no Buddhism, no Islam. There was no Christianity, no Buddhism, no Islam. ஸோ அந்த சமயத்தில் சமண மதமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் இல்லை. And Krishna spoke the Bhagavad Gita for the whole world. Krishna spoke the Bhagavad Gita for the whole world. கிருஷ்ணர் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பகவத்கீதையை போதித்தார். Actually, the Supreme Personality of Godhead came down from the spiritual world, and with his own words, he spoke the Bhagavad Gita. The Supreme Personality of Godhead came down from the spiritual world, and with his own words, he spoke the Bhagavad Gita. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்திலிருந்து பௌதீக லோகத்திற்கு வந்திறங்கி அவர் தனது வார்த்தைகளால் பகவத்கீதையை உபதேசித்தார். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல குருமராஜ் பகவத்கீதையோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க. இதுல இருந்து யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா பிரபுட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்ப நம்ம படிக்கிற தமிழ் கீதை வந்து யாரு பிரபு மொழிபெயர்த்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணது நான் ஆக்சுவலி தமிழ் வெர்ஷன் படிச்சேன். தாஸ் அப்படின்ற பிரபு ஆத்மத பிரபு தான் பண்ணியிருக்காரு. ஒரு இப்ப பெரிய வந்து ஸ்காலர். இவர் கிரிதாரி பிரபு வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணி பகவத் தர்ஷனத்தோட ஆசிரியர். இப்ப லேட்டஸ்டா அவங்க வந்து அது கொஞ்சம் லேட்டஸ்டா மாத்திருக்காங்க. ஓகே, நன்றி பிரபு. Actually, யார் எழுதுனாங்கிறோட என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிரபுபா தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாரு. ஓகே ஓகே, சரி சொன்னேன். பிரபுபா எப்பவுமே சொல்லுவாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இன்னைக்கு திருப்தியா பிரபுவோட கிளாஸ் கேட்டிருப்பீங்க. குருமராஜரோட வாணியும் நேரடியா கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் குருமராஜர் பார்த்திருப்போம். பக்தர்கள் சங்கத்துல இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரபு. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா நீங்க எனக்கு கிளாஸ் கொடுத்தீங்க. எங்க எல்லாருக்கும் நல்ல அசோசியேஷன் கொடுத்தீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குருமராஜ் கி ஜெய். ஜெய். கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. நன்றி பிரபு.